Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் வடமாநில இளைஞர் தாக்கப்பட்ட சம்பவத்தில் தற்பொழுது அவர் உயிரிழந்திருப்பதாக செய்தி ஒன்று வந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சாலமன். சாலமன், வணக்கம். இப்போ இந்த வடமாநில இளைஞர் உயிரிழப்பிற்கான காரணம் என்ன? இந்த சம்பவத்தின் முழு பின்னணி என்ன? சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்துல பணியாற்றக்கூடிய தற்காலிக ஊழியர்கள் மற்றும் துப்புரவு பணியாளர்கள் என அனைவரும் அங்க இருக்கக்கூடிய நடைமேடையில உறங்குவது வழக்கம். அதே போலத்தான் கடந்த 3ஆம் தேதி அங்க இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் மற்றும் ஒப்பந்த பணியாளர்கள் அனைவருமே அங்க உறங்கி கொண்டிருந்துள்ளார். அப்போது ஒரு நபர் மது போதையில பையை திருட முயற்சி செய்திருக்கிறார். உடனடியாக அங்க இருக்கக்கூடிய ஊழியர்களான உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த சூரஜ் மற்றும் பிரதீப் ஆகியோர் சேர்ந்து அந்த மது போதையில் இருந்த இளைஞரை தரமாரியாக தாக்கியதாக கூறப்படுகிறது. உடனடியாக அவர் நிலை குலைந்த அவர் சிறிது நேரம் சென்று அவர் கீழே விழுந்திருக்கிறார். கீழே விழுந்த அவருக்கு தலையில பலத்த காயமடைந்து அவரை உடனடியாக அருகில் இருந்த பொதுமக்கள் மீட்டு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில சிகிச்சைக்காக சேர்த்திருக்கிறார்கள். சேர்க்கப்பட்ட அவருக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் அவர் அனுமதிக்கப்பட்ட நிலையில நேற்று இரவு அவர் சிகிச்சை பலனின்றி அந்த இளைஞர் உயிரிழந்திருக்கிறார். 25 வயது மிக்க அந்த இளைஞர் யார் என்பது குறித்து சென்ட்ரல் ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக அவர் தாக்கப்பட்ட வழக்கு பதிவு செய்த நிலையில தற்போது அவர் உயிரிழந்துள்ளதால உடனடியாக கொலை வழக்கு பதிவு செய்து தாக்கப்பட்ட 2 நபரையும் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த சூரஜ் மற்றும் மற்றொரு நபர் பிரதீப் ஆகிய இருவரையும் கைது செய்து தற்போது சிறையில் அடைத்திருக்கிறார்கள். இவர் இங்க இருக்கக்கூடிய பைகளை திருட முயன்ற போது தான் இவர் தாக்கப்பட்டு உயிரிழந்தாரா அல்லது கீழே விழுந்ததுல இவருக்கு தலையில் ஏதேனும் காயம் ஏற்பட்டு அவர் உயிரிழந்தாரா என்ற கோணத்துல சென்ட்ரல் ரயில்வே போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி சாலமன். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more.